Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக பாஜக தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார். நாளை அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் இதற்கான நிகழ்ச்சிக்கான இந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. திரு பிரியன், இப்போ அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில பாஜக தென்னக பொறுப்பாளராக இருக்கிறாரா இல்லையாங்கிறது தான் அடுத்ததாக தீர்மானிக்கப்படக்கூடிய முக்கிய செய்தியாக இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது அண்ணாமலையுடைய ஃபியூச்சர் பொசிஷன் எந்த விதத்துலையும் தமிழ்நாட்டோட தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் எடப்பாடியோட நோக்கமாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. அப்புறம் நீங்கள் ஒரு அந்த அவருடைய மிஷன் அவருடைய நோக்கம் முழுமையாக நிறைவு அடையாமல் போகிறது இல்லையா? அண்ணாமலை தூக்கணும்னா நீங்கள் அவரை மறுபடியும் மேலிட பார்வையாளராக போட்டிங்கன்னா அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விஷயத்திலேயே பாஜக ஓபிஎஸை கைவிட்டுருமோன்ற ஒரு எண்ணம். அவர் தனி கட்சி அந்த சந்திப்பு நடக்கல. இப்போ நயினார் நாகேந்திரனை நீங்கள் போட்டது ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு முகலத்தோர் ஓட்டு கிடைக்காத இருக்கிற நிலையில் இப்போ பாஜகவில் கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் நயினாரை போடும்பொழுது முகலத்தோர் ஓட்டை அந்த வகையில் கவர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் கூட போட்டுக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்து தான் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த ஓட்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை, நயினார் மூலமாகவே அதை பண்ண முடியும் அப்படின்னு பாஜக நினைச்சிருக்கலாம். அது டிடிவிக்கும் பொருந்தும் தானே? டிடிவிக்கும் பொருந்தும். ஆனால் டிடிவி ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அவர் தனியாக கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஒரு தனி மனிதராக எங்கே இவரை ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல. அதிமுகவுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதா, என்டிஏ பிஜேபிக்குள்ளே ஃபிட் பண்ணுறதா, சுயேட்சையாக ஃபிட் பண்ணால் தோற்றுருவார். ஆக்சுவலாக ராமநாதபுரத்தில் தான் நடந்தது. இல்லை, அதிமுகவுக்கான தலைமைன்னு சேலஞ்ச் பண்ணுற இடத்துல டிடிவியை விட ஓபிஎஸ் தான் இருக்காரு. அவர் தான் தன்னை ஒருங்கிணைப்பாளர்னு போயிருக்காரு. இன்னும் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதா ஒரு கோர்ட்டில் இன்னும் அந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் இன்னும் கேஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது முக்குலத்தோர் ஓட்டை வாங்குறதுக்கு நயினார் நாகேந்திரன் போகிறோம், ஓபிஎஸ் வேண்டாம். தினகரன் கூட ஒரு கட்சியாக இருக்காங்க, அது என்டிஏவோட ஒரு கூட்டணியில் கூட இருந்துக்கலாம், சொல்ல முடியாது, ஒரு பார்ட்னராக கூட இருந்துக்கலாம். பட் ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அடுத்து சசிகலாவுக்கு வந்தால் கூட ரெண்டு பேரும் தேவையில்லைன்னு எடப்பாடி எடுத்த முடிவு இன்னும் உறுதியாக இருக்காருன்னு தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தது மூலமாக முக்குலத்தோர் ஓட்டுக்களை வாங்குறதுக்கு அவங்க தான் தேவை, அவங்கள சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்களோ? ஏன்னா மீண்டும் மீண்டும் செய்தியாளர் சந்திப்பில் திரு எடப்பாடி அதை உறுதிப்படுத்திட்டே இருந்தார். எந்த நிலையிலையும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அவர் உறுதிப்பட சொல்லியிருந்தார். அது அந்த விஷயம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரோ எடப்பாடி? அப்போ எடப்பாடி அவர் பாஜக இவங்களை கைவிட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி அவருடைய கோரிக்கைகளில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே அண்ணாமலை நீக்கத்திலே ஆகட்டும், இல்லை ஓபிஎஸ்ஸை சேர்க்காத விஷயத்தில் ஆகட்டும், அடுத்தது இன்னொரு டிமாண்டு கூட இருக்குது. அவரை சிஎம் கேண்டிடேட்டாக போட்டு பிரச்சாரத்தை பண்ணணும், இபிஎஸ். அது நியாயமான ஒரு கோரிக்கை கூட என்ன கேட்டால். ஏன்னா அதிமுக தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அது அதோட தமிழ்நாட்டில் என்டிஏன்னா அதுக்கு முதன்மை கட்சி அதிமுக தான். அப்போ அதோட தலைவரை தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது அவங்க அது ஒரு உறுதிமொழி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு மெஜாரிட்டி பெற அளவுக்கு சீட் கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போது கண்டெஸ்ட் பண்ணணும்னா அது இப்போவே அந்த உறுதிமொழியை வாங்கினா தான் அது கண்டெஸ்ட் பண்ண முடியும். தேர்தல் நேரத்தில் சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி இருந்தாலும் முதல்வர் கேண்டிடேட்டு அதிமுக ஆட்சி அப்படின்ற போது அதிகமான இடங்களில் போட்டி போடும்போது தாங்கள் முதன்மை கட்சி முதல்வர் கேண்டிடேட்ன்றதை பாஜகவோட கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயத்துலேயும் இன்னும் அவங்களுக்கு கிளாரிட்டி வந்த மாதிரி தெரியல யாருக்கு, ஏடிஎம்கேக்கு. இல்லை, என்டிஏவுக்கு வேறு ஏதாவது முதல்வர் வேட்பாளர் தொடர்பான சாய்ஸஸ் இருக்க போதா? அவங்களுக்கு எதுவும் சாய்ஸஸ்லாம் இல்லை. பட் ஆனால் அவங்க என்டிஏ பொதுவாக முதல்வர் அனௌன்ஸ் பண்ணுறதில்ல, இல்லை பாஜக முதல்வர் அனௌன்ஸ் பண்றது இல்ல. இப்ப இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே அதை சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லணும். இவங்க என்டிஏன்னு இப்போ என்டிஏன்னு ஒரு பொதுமைப்படுத்துறாங்கல்ல என்டிஏவை, அது ஏடிஎம்கே மே நாட் லைக் இட். அவங்க அது விரும்ப மாட்டாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமை பாமகவே விரும்பாலன்னா நேற்று அந்த நிகழ்வுல அதிமுக அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க விரும்புவாங்க ஆக்சுவலா. அது எந்த அளவுக்கு இவங்க பாஜக அந்த விஷயத்துல அவங்களுக்கு அவங்க ரிக்வெஸ்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க தெரியாது. பாஜக ஸ்மூத்தா போகணும்னு நினைக்கிறாங்க, அதிமுக எடப்பாடியோட ஸ்மூத்தா போகணும்னு நினைக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு வகையில அவங்களை ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனாலுமே நம்ம இந்த கட்சியோட போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஸ்மூத்தா அதை செயல் பண்ணிடலாமே அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுதான் அந்த தலைவர் மாற்றத்துக்கு அவங்க ஒப்புக்கொண்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஆக்சுவலா. இப்போ நீங்க சொல்ற அடுத்தடுத்த டிமாண்டையும் இபிஎஸ் வச்சா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் பாஜக. அது டெஃபினட்டா அது இயல்பானது கூட, அது சரியானது கூட ஆக்சுவலா.
அதிமுக எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்னா அது பெரிய கட்சி, அவரை தான் நீங்கள் ஓபிஎஸ் சசிகலா வேணான்றதும் அது அவங்க இவர் வந்து கட்சி தன் பின்னாடி வந்து கொண்டுட்டாரு. இப்போ அவங்கள கொண்டுட்டா இந்த கட்சியில் வந்து ஒரு குழப்பம் வரும், மீண்டும் தலைமை பிரச்சனை வரும், இரட்டை தலைமை போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ வந்து அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கார், அல்லது வந்து அவர் தலைமையில் வெற்றி பெறும் அப்படிலாம் அந்த பாயிண்ட்டு கூட போகாமல் அந்த கட்சியில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தற்சமயத்துக்கு நம்ம எடப்பாடி பின்னாடி அசம்பிள் ஆகிட்டோம், நம்ம ஒன்றா இருக்கோம், தேர்தலை நோக்கி போகும்போது எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. இந்த செங்கோட்டையன் பண்ணுற குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து எடப்பாடிக்கு ரொம்ப பாஜக மேலே ஒரு அதிருப்தியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. தேவையில்லாமல் செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஏடிஎம்கேல எடப்பாடியில் அதை ரசிக்கலை, அவங்க வருத்தப்படுறாங்க. ஏன்னா கூட்டணி நாங்கள் வச்சுட்டோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு போச்சு, நீங்கள் எந்த விதமான ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் சார்பாக எங்கள் கட்சியிலேருந்து பேசுகிறீங்கன்னா அது எங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வருத்தம் கூட எடப்பாடி தரப்புக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திரு ரமேஷ் சேதுராமன், ஏற்கனவே பாஜகனால அதிமுகக்குள்ள உட்கட்சி குழப்பம் இருந்தது, அப்புறம் அதையே பாஜக தீர்த்து வச்சது. இப்போ மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதான் தேர்தலுக்கு வசதியானதுன்னு பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலலாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள் வைத்து பார்க்கிற போதும் இபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அந்த ஸ்டாண்டுக்கு பாஜக வந்து ஒரு இணக்கம் தெரிவிப்பதாக தெரியுது. இல்ல இப்ப நீங்க வந்து இந்த ஒரு மூவ் பாஜக வச்சு நீங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஒரு கூட்டணியாக நீங்க வந்து எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து போக வேண்டியது எல்லா கட்சிகளுக்குமான ஒரு தார்மீக கடமையாக இருக்கிறது. ஏன்னா நீங்க உங்களுடைய பொது இலக்கு என்பது வெற்றியை நோக்கி செல்வது. வரக்கூடிய தேர்தல்ல அப்ப வெற்றியை நோக்கி செல்லணும்னா இணைந்து பயணிக்கணும். இணைந்து நீங்க பயணிக்கணும் அப்படின்னாக்க சரி, நான் இதை விட்டு கொடுக்கிறேன், நீங்கள் இதை விட்டு கொடுங்கள் அப்படின்னு ஒரு காமன் கிரவுண்டு. இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரியாக ரெண்டு தரப்புலயும் பல விஷயங்கள் இருக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க அண்ணாமலையின் தலைமையின் கீழே கூட்டணி வச்சுட்டு உங்களுக்கு 5 சீட்டு கொடுக்குறேங்கிறதும், இப்ப நயினா நாகேந்திரன் தலைமையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு 40 சீட்டு கொடுக்குறேங்கிறதுக்கும் எது பெட்டரா இருக்கும்னு தலைமையை யோசிப்பாங்க இல்லையா. இந்த மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது இது வந்து உடனே இதை இப்படித்தான் நடந்ததுன்னு யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரியாக ஒவ்வொரு நீங்களே 40 சீட்டுன்னு சொன்ன பிறகு ஏடிஎம்கே தரப்புல இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வந்திருப்பது இல்ல. நான் தான் சொன்னேன், நான் இது வந்து இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இல்ல அண்ணாமலையை மாத்தணும்னு இபிஎஸ் சொன்னாரு, அதற்கும் பாஜக சம்மதம் தெரிவிச்சிருச்சு. இப்ப அவர் தென்னக பொறுப்பாளர்னு ஒரு பொறுப்பு இருந்தா சந்திப்பெல்லாம் நடத்த முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சூழல் வருகிற போது அங்கேயும் இபிஎஸ் உறுதியா நிக்கிறாரு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் சொல்றேன், நம்ம வந்து ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கான தேவை இனிமே திரு நயினா நாகேந்திரன் முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து வந்ததுனால அதற்கான ஒரு தேவையை எழாத பட்சத்தில் திரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனுக்கான முக்கியத்துவத்தை கடந்த காலங்களில் பாஜக கொடுத்த மாதிரி கொடுக்குமா அப்படின்றதும் தெரியல. இப்ப இது எல்லாம் அதே மாதிரி அடுத்தது ஒரு விஷயத்தை கத்துக்கணும். நம்ம ஆப்போசிட் சைட்ல இருந்து, அதாவது திமுக தரப்புல இருந்து இருக்கக்கூடிய விஷயம், அவங்க தனிச்சே அவங்க பல இதுல வந்து கடந்த தேர்தலில் ஒரு 2 கட்சிகளை வைத்து கூட வெற்றி பெற்றுக்க முடியும். எந்த ஒரு கட்சியையும் விடாமல் அவங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து தெளிவான ஒரு வியூகம் வகுத்து அவங்க வந்து வெற்றியை நோக்கி போனாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதே மாதிரி பாஜக தனியாக மெஜாரிட்டி பெற்றார்கள் கடந்த முறை, இந்த முறை சொல்லல, கடந்த 2 முறை பெற்றார்கள் அப்படின்னா கூட, அப்படி இருந்த கூட சின்ன கட்சிகள்னா கூட அவங்க விட்டு கொடுக்காம செஞ்சாங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எவ்ரி vote counts, எவ்ரி அலையன்ஸோட ஒவ்வொரு சதவீதமான வாக்குகளும் மிக மிக முக்கியங்கும் போது நீங்க எதுவுமே அது கன்வெர்ட் ஆகுதா இல்லையா, அதுல வந்து பாதி தான் கன்வெர்ட் ஆச்சா, 25% கன்வெர்ட் ஆச்சாங்கிறதெல்லாம் வேற. இந்த கன்வர்ஷன் நடந்துதா இல்லையா. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா, கடந்த முறை பாத்தீங்கன்னா நாங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு பாஜகவை வந்து நாங்க வந்து கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பல முறை இந்த விவாதத்துல குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னேன், இமேஜினரி ஓட் பேங்க். அவர்கள் வந்து ஒரு கற்பனை இது வாக்கு வங்கியை நோக்கி இவங்க வந்து போறாங்க. எந்த காலத்திலயும் வந்து உங்களுக்கு வந்து ஜெயலலிதாமையார் இருந்த காலகட்டத்துல சிறுபான்மையினரின் வாக்குங்கிறது வந்து பாதியா பிரிஞ்சுது, அதிமுகவுக்கும் பெருமளவுல வந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமை மேல அவங்களுடைய இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவங்களால அந்த வாக்கு அறுவடை செய்ய முடியும். ஒரு இடைவேளை மட்டும் எடுத்துப்போம், இடைவேளை மட்டும். அதாவது பாஜக உடனான கூட்டணிங்கிறது கூட்டணி இருக்கு கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாடு வந்து சிறுபான்மை வாக்குகளை வந்து தீர்மானிக்க போறதில்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அப்படிதானே திரு பிரியன்?
சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறித்து திரு ரமேஷ் சேதுராமன் சொன்னார். பாஜகவுடனான கூட்டணி இருக்கு இல்லைங்கிறத பொறுத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு நகர்வது இல்லை. திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகே அந்த வாக்குகள் முற்றிலுமாக திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படின்னு. இப்போ பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு அதிமுக வருகிற போது இதுலேயும் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு பிறகுதான் அவங்க இதை ஒத்துருக்குறாங்களா? இல்லை, அது தெரிஞ்சு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 21 அவங்க 75 இடங்கள் வாங்கின போது அப்போவும் வந்து அவங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் வரல. அது திமுக கூட்டணிக்கு தான் போச்சு. இப்போ அடுத்து 24 வந்து அவங்க எஸ்டிபிஐயோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்படி இருந்தே சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல, மறுபடியும் வந்து திமுக அணிக்கு தான். இன்னைக்கு எஸ்டிபிஐ வந்து அன்னாரிவாளையம் போய் அவருக்கு அவர்களை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக போச்சு. அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு பார்வை அளவில் பெர்செப்ஷன் ரேஞ்சில் மக்கள்கிட்ட என்னவா இருக்குன்னா, இவங்க எந்த வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது. அவங்க பிரிஞ்சிருந்த காலத்தில் கூட அது இருந்தது ஆக்சுவலாக. அதனால தான் எஸ்டிபிஐ இருந்து கூட அந்த ஓட்டுக்கள் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல ஆக்சுவலாக. அதனால் இப்போ மறுபடியும் கூட்டணி வந்தால் அவர்களுக்கு, அதுவும் இந்த வக்ஃப் போர்டு பில்லெல்லாம் வந்திருக்கிற இந்த சூழலில் கண்டிப்பாக வந்து வக்ஃப் போர்டை வந்து அதிமுக எதிர்த்திருக்காங்க. அதை எதிர்த்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து பாஜகவோட சேர்ற ஒரு விஷயத்தினால அந்த சிறுபான்மையோர் ஓட்டு அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அது இந்த வாட்டி சிறுபான்மையோர் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு கூட போகலாமே தவிர நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராது. யாருக்கு லாபம் அதிமுக பாஜக கூட்டணியில்? இங்கே யாரு கெய்னர், யாரு லூசர்? இல்லை வின்வின் மெத்தடா ரெண்டு தரப்பு? இல்லை, ரெண்டு பேருக்குமே வந்து வின்வின் சுச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து இந்துத்துவ ஓட்டை நீங்கள் கன்சால்டேட் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்ககிட்ட வந்து இப்போது சென்ட்ரலில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, ஒரு மணி பவர், அது அதிகார பலம், பணபலம் எல்லாமே ஒரு பலம் இருக்கிறதுனால, பிரச்சார பலம், சோஷியல் மீடியா பலம் எல்லாம் இருக்கிறதுனால எஃபெக்டிவாக வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தை பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வையில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு இருந்தால், இந்த பாமக தேமுதிக இருக்கணும் கண்டிப்பாக. அது ரெண்டும் இல்லாமல் ஒரு அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் அது எஃபெக்டிவான கூட்டணியாக இருக்க முடியாது. அதிமுக பாஜக, பாமக தேமுதிக அப்புறம் அது மாதிரி இருந்தால் அந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய கூட்டணி என்று மக்களால் பார்க்கப்படும். அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுக்க அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் விஜய்க்கும் சீமானுக்கும் கூட அது போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் ரொம்ப ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான கூட்டணி இவங்க கட்டமைக்கிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க, மற்றபடியே எல்லாருமே ஏசி சண்முகம் மாதிரி கொஞ்சம் உதவி சின்ன சின்ன கட்சிகளாக இருக்காங்க அப்படின்ற போது அதை வந்து மக்கள்கிட்ட காமிக்க முடியாது. அந்த கூட்டணியாக காமிக்கிறது ஃபெயில் ஆகிடுவாங்க. அதனால் இந்த நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் அந்த கட்சிகள் இருந்தால் தான் அது கூட்டணின்ற ஒரு கனமான கூட்டணின்ற பெர்செப்ஷனோட அது இருக்கும். திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அது இவங்க அன்னைக்கு இவர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு சேனல் இதில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை அமைப்போம் அப்படின்லாம் சொல்றாரு, மெகா கூட்டணி அமைப்போம்லாம் சொல்றாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான உள்ளடக்கிய கூட்டணிங்கிறது ஆமா அது தெரியல. அது வந்து இந்த கட்சிகள் எல்லாம் உள்ளடக்கிய கூட்டணியா இருந்தால்தான் அவர்கள் எதிர்பார்த்த பலனை வந்து அடைய முடியும். இப்போதைக்கு நம்ம ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஐடிசி ஹோட்டல்ல செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.